வணக்க மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜோடி பறவை. நான் உங்கள் சுரேஷ். இந்த பொங்கல் விடுமுறையை கழிக்க நாங்கள் குடும்பத்துடன் தாம்பரம் ரயில்வே மைதானத்தில் நடைபெறும் கடல்கன்னி பொருட்காட்சிக்கு தான் வந்திருக்கோம். தொடர்ந்து தகவலை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போகிறேன், வழக்கம் போல தான் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வரவேற்பு பலகையில் அதிசய கடல்கன்னி த மெர்மைட் ஷோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அட்ராக்டிவான கலர்ஸில் இந்த பேனர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து என்ட்ரி ஃபீயாக உங்களுக்கு பெர் ஹெட்டுக்கு 100 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஜிபே அதுக்கப்புறம் கேஷ்னு எல்லாத்துக்குமான தனித்தனியான கவுண்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா ஒரு சுறாவோட வாய்க்குள்ளே நுழையிற மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உள்ளே போனோம்னா நிறைய மீன்களை வந்து கண்காட்சி மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் உள்நுழையும் போது உங்களை வண்ண மீன்கள் தான் வரவேற்கின்றன. வரும் பார்வையாளர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு இருக்குது. அதற்கு உங்கள் டிக்கெட் கூப்பனில் தகவல்களை எழுதிட்டு அங்கே உள்ள பெட்டியில் போட்டு போங்க. உங்களுக்கு பரிசு விழும்போது அவர்கள் உங்களை அழைப்பாங்க. நான் உள்ளே இருந்த அந்த ஒரு தொட்டியை பார்த்து ஏமாந்துட்டேன். உள்ள நிறைய வகையான வண்ண மீன்கள் காட்சிப்படுத்தப்பட்டதை பார்க்க முடிந்தது. பொதுவாக நாம் வீட்டில் வளர்க்கும் வண்ண மீன்கள் மட்டும் இல்லாமல் அரிய வகை நாம் பெரிதும் காணாத மீன்கள் கூட காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது ஆச்சரியம்தான். இந்த பொருட்காட்சி டிசம்பர் 24 தொடங்கியிருக்காங்க. பிப்ரவரி 23 இது வந்து நிறைவுக்கு வருது. ஆப்ரேஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா வார நாட்களில் 3 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், வார இறுதி நாட்களில் 12 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இயங்கும்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும். நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா போய் விசிட் பண்ணி பாருங்கள். பார்க்கிங்க்கு சிறிய அளவு இடம் தான் இருக்குது. இந்த பொருட்காட்சி வரும் சாலை பெரிய அளவில் பயன்பாட்டில் இல்லை என்கிற காரணத்தால் எல்லோரும் வண்டியை அங்கு பார்க் பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் பார்க்கிங் அட் யுவர் ஓன் ரிஸ்க் தான். ஸோ பார்த்து பார்க் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு 3 ரோவில் சுற்றி இந்த வண்ண மீன்களுடைய கண்காட்சி தான் காணப்படுது. இந்த அலகேட்டர் ஃபிஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாலாம் ஷோ பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ பெரிய அலகேட்டர் ஃபிஷ்லாம் நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன். ஸோ நான் கூட மீன் பண்ணையிலலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே கூட நான் இந்த அளவுக்கு பெருசெல்லாம் அவ்வளவு பார்த்ததில்ல. பட் இங்கே வந்து இவ்வளோ பெரிய மீன்களெல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. திடீர்னு ஒரு யூட்டர்ன் பண்ணி பார்த்தா வாட்டர் டனலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த வாட்டர் டனல்லாம் விஜிபி மெரைன் கிங்டம் உள்ளே போனால் 500 rupees டிக்கெட்டுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. பட் 100 rupeesக்கு இந்த அக்வேரியம் ஷோ, டனல் ஷோ, மெர்மைட் ஷோலாம் கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லணும். நீங்கள் வாங்குகிற அந்த என்ட்ரி ஃபீ 100 rupees இந்த ஷோக்கான சார்ஜஸ் தான். உள்ளே போனீங்கன்னா மற்ற எல்லா கேம்ஸுக்கும் நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ண மாதிரி இருக்கும். சென்னை ஒரு தலை சிறந்த நகரம் என்பது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே இருப்பவர்களுடைய வாழ்க்கை அப்படியே ஓடிட்டே இருக்கும். நேரம் இல்லாமல் காலில் வெண்ணி தண்ணி ஊற்றுனது போல் ஒரு பரபரப்பான வாழ்க்கை. சரி, இவர்களுக்கு கிடைக்கிற விடுமுறை நாட்களை சரியாக செயல்படுத்தலாம், இல்லை எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு மிகப்பெரிய சுற்றுலாத்தலங்கள்லாம் சென்னையில் எதுவும் கிடையாது. சின்ன சின்ன இடங்கள் தான். எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கு, பீச்சு, மூவி, இதை விட்டால் இந்த மக்களுக்கு பெரிய என்டர்டெயின்மெண்ட்னு எதுவும் கிடையாது. அதனால தான் என்னவோ சென்னை மக்கள் சினிமா மேலே வந்து அதிக மோகத்தோடு காணப்படுறாங்க. இப்படி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சம் இருக்கிற இந்த சென்னையில் இது போன்ற இடங்கள் உங்களுக்கு ஒரு சின்னதான என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்குங்கிறதுல நான் நம்புகிறேன். அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் இந்த பொருட்காட்சியுடைய மெயின் தீமான அதிசய கடல்கன்னி த மெர்மைட் ஷோவுக்கு வந்துட்டோம். மிக நீளமான தொட்டியில் ஆண்கள் ஆக்சிஜன் சிலிண்டருடன் ஸ்கூபா டைப் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு நீந்திக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் கடற்கன்னி போல தோற்றத்தில் அந்த தொட்டிக்குள்ளே நீந்திட்டு இருக்காங்க. கடற்கன்னிகளாக நீந்துபவர்கள் வெளிநாட்டில் இருந்து அழைத்து வந்ததாக சொல்கிறாங்க. நீங்கள் அவர்களுடன் புகைப்படம், வீடியோ எடுக்க உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அவங்க அவகாசம் கொடுப்பாங்க. அவர்கள் அந்த நீருக்குள்ள காற்றில் இருக்கும் குமிழிகள் மூலம் உங்களுக்கு பறக்கும் முத்தமும் இதயத்தை எல்லாம் பரிசாக கொடுப்பாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கூட பாருங்கள், அந்த கையை காட்டி கூப்பிட்டு அவங்க கொடுக்குற முத்தம் எனக்கு தான். இப்போ தெரியுதா ஏன் நல்லா இருக்குன்னு சொன்னேன்னு. நீங்கள் இந்த 3 ஷோக்களையும் நல்லா நிதானமாக ரசிச்சுட்டு வெளியே வாங்க. ஒன்ஸ் இந்த ஹாலை விட்டு வெளியே போயிட்டா மீண்டும் வருகின்ற வாய்ப்பு கிடையாது. கூட்டம் குறைவாக இருந்தால் கண்டுக்க மாட்டாங்க. கூட்ட நெரிசல் அதிகமான நேரத்தில் அனுமதி மறுக்கப்படலாம். நான் என் ஃபேமிலியோட நல்ல நேரம் எடுத்து நின்று புகைப்படம், வீடியோ எல்லாம் எடுத்துட்டு தான் அங்கே இருந்து நகர்ந்தோம். இவர்கள் சில குழுக்களாக மாறி மாறித்தான் நீருக்குள்ளே நமக்கான சாகசம் செய்கிறாங்க. மேலை நாடுகளில் இதுபோல் நிகழ்ச்சிகள் உண்டு.
இப்போது நேரில் நம்ம ஊரில் பார்க்கறது ஒரு தனி மகிழ்ச்சி தான். நான் போன நேரம் இந்த பெண் பார்த்திங்கன்னா ஒரு கடல் கன்னியாக நல்ல சாகசங்களை நமக்காக செஞ்சுட்டே இருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் பெரும்பாலும் ஆக்சிஜனுக்கு எதுவும் பெருசாக எதுவும் பயன்படுத்தலை. மேலே போய் மூச்சை எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே நம்மளுக்கு சாகசங்கள் செய்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஹாலில் இருக்க நியான் லைட் ஷோவை பார்த்துட்டு வெளியே போனோம்னா இப்போது கடைகள்லாம் வந்துடும். இங்கு சில மார்க்கெட்டிங் ஸ்டால்களும் வீட்டு உபயோக பொருட்கள், ஸ்டேஷனரி ஐட்டம், 10 ரூபீஸ் ஸ்டால், ஒரு சில லக்கி கேம்ஸ், குழந்தைகளுக்கான டாய் கேம்ஸ், அப்புறம் பொருட்காட்சினாலே கிடைக்கிற டெல்லி அப்பளம், கோலா ஐஸ், ஜிகிர்தண்டா, பஜ்ஜி, பாப்கார்ன் ஸ்டால், ஐஸ்கிரீம், காஃபி ஷாப்னு நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிட ஸ்நாக்ஸ் கடைகளும் இங்கே இருக்குது. இங்கே நீங்கள் உள்ளே வந்த பிறகு ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் நீங்கள் வாங்குகிற பொருட்கள் ஆகட்டும், நீங்கள் விளையாட போகிற கேம்ஸ் ஆகட்டும், ஸ்டாலுக்கு பக்கத்தில் ஒரு கவுண்டர் இருக்கும். அங்கே டோக்கன் வாங்கிட்டு தான் வரணும். குழந்தைகளுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு சில கேம்ஸுகளும், எல்லோரும் விளையாடுற மாதிரி நிறைய கேம்ஸ்களும் இங்கே இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு விளையாட்டுகளுக்கும் தனி கட்டணம். நீங்கள் விளையாடுகிற கேம்ஸை பொறுத்து அந்த கட்டணங்கள் உங்களுக்கு மாறுபடும். உள்ளே பார்த்தா ஒரு சின்ன தீம் பார்க் செட்டப்பே இங்கே இருக்குது. ஸோ தீம் பார்க்கில் கிடைக்கக்கூடிய மோஸ்ட்லி கேம்ஸ் இங்கே அவைலபிள் இருக்குது. இந்த டிராகன் ட்ரெயின், டிஸ்கோ டான்ஸ், ஒரு பெரிய ராட்சச ரங்கராட்டினம், இது போல் நிறைய ரைடு இங்கே கொடுத்துருக்காங்க. முடிந்தவரை நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்துடுங்க. அப்போ தான் இந்த எல்லா விளையாட்டுலையும் நீங்கள் பெருசாக க்யூவில் நிற்காம ரொம்ப நிதானமாக என்ஜாய் பண்ணி நீங்கள் விளையாடிட்டு போக முடியும். நாங்கள் போன நேரம் பொங்கல் விடுமுறை வேற. எந்த விளையாட்டுக்கு போனாலும் ஹெவி கியூ. நின்று சில கேம்ஸ் விளையாடிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஷோவான ஸ்னோவேலி, ஹாரர் ரூம், 3D ஷோ, மிரர் ரூம் பக்கமாக போயிட்டோம். குறிப்பாக எல்லா இடமும் லோ லைட் காரணத்தால் வீடியோ கவர் பண்ணலை. இப்போது ஸ்னோவேலி உள்ள தான் வந்திருக்கோம். உள்ளே பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லைனாலும் 70 ரூபீஸ் இது ஓகே தான். சும்மா டிஜே எல்லாம் போட்டு சாங்குக்கு டான்ஸ் பண்ணி வைப் பண்ண வச்சுட்டாங்க அங்கே இருக்கிற டான்சர்ஸ். ஸ்னோ சொல்லிட்டு ஐஸ் இல்லைனா எப்படி? ஐஸை ஒரு மெஷினில் சாரல் போல் தெளிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அங்கே வந்த க்ரௌடு எல்லாம் தன்னையே மறந்து ஆட்டம் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த வகையில் இந்த இடத்த நாம் ரசிக்கிற வகையில் இருக்குன்னு தான் சொல்லணும். அவ்வளவுதான். நீங்கள் அப்கமிங்கில் உங்களுக்கு கிடைக்கிற லீவில் உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பொருட்காட்சியை ஃபோக்ஸ் வேர்ல்ட் என்கிற நிறுவனம் தான் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஒரு வேல்யூ ஃபார் மணி என்டர்டெயின்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். சரி, இத்தோட நான் விடைபெறுகிற நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போகலனாலும் ட்ராவல் செய்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜோடிப்பறவை சேனல் சார்பாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் சுரேஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.